கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அடியேனுடைய ஊழியத்திற்காக, இன்னும் இந்த சேனலுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு அநேக பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஊக்கமாக ஜெபியுங்கள். தேவனிடத்திலிருந்து நீங்களும் நாங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் மற்றொரு சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். அந்த சத்தியத்திலே தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வேத வார்த்தைகளுக்காக, உம்முடைய ஆலோசனைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாகவும், உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை கொடுக்கும்படியாகவும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்தின் வாயிலாக அநேக ஆவிக்குரிய பாடங்களை நாம் படித்து வருகிறோம். திருமணத்தை குறித்ததான ஆலோசனைகளை பார்த்தோம். அது உலக பிரகாரமான திருமணத்திற்கு மட்டுமல்ல, பரலோகத்திற்கு சம்பந்தமான திருமணம், கிறிஸ்துவிற்கும் அவருடைய ஜனத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்று ஆழமான அர்த்தங்களை உடைய புத்தகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே திருமணத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். திருமணம் ஆன பிறகு 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்ம கடந்த ஒரு சில செய்திகளுக்கு முன்பதாக கேட்டிருப்போம், ஃபார்முலா ஃபார் மேரேஜ், திருமணத்திற்கு வேதம் சொல்லக்கூடிய ஆலோசனை என்று 2 மனங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அப்படி இணைந்தாலும் கூட நம்முடைய மாம்ச பலவீனத்தினாலே நாம் இருக்கக்கூடிய இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் சில நேரங்களிலே ஒருவருக்கொருவர் முரண்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், முரண்பாடுகளும் கஷ்டங்களும், திருமண வாழ்க்கையில் காணப்படக்கூடிய முரண்கள் மற்றும் கஷ்டங்கள். அது ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்வது? உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்கிறதா? வேதம் இதற்கு ஏதாவது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதா? உன்னத பாட்டு புஸ்தகத்திலே இந்த திருமணத்தை குறித்து நிறைய காரியங்களை படிக்கிறோமே, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அது போன்ற முரண்களோ அல்லது பிரிவினைகளோ காணப்படுகிறதா அப்படின்னா நிச்சயமாக காணப்படுகிறது. 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். அதில் ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் இந்த நாளிலே நம்ம வாசிக்க இருக்கிறோம். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். சாலமோன் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அதில் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். ரா காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது இந்த 4 வசனங்களும் சூலமித்தியினுடைய கனவு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் இது கனவு என்றால், முதலாவது காரியம், ரா காலங்களில் தான் இவங்க தேடுறாங்க, தேடியும் காணவில்லை என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. சாலமோன் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவர் ஒரு ராஜா. அவரை போய் வீதியிலையும் தெருவிலையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆவது வசனம், நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போனவுடன் என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இந்த 4 வசனங்களுமே சூலமித்தியினுடைய கனவு. இது முழுக்க முழுக்க அவளுடைய கனவிலே எழுந்த ஒரு காரியம். ஏன் எழுந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகள் கனவுகளாக மாறுகிறது. மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை நம்ம நினைத்து கொண்டு படுக்கும் பொழுது, சில கஷ்டங்களை நாம் மீண்டும் மீண்டும் நினைக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு நம்மளுடைய தூக்கம் கெடும். வேதம் நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறது தூக்கம் கெடுவதற்கான காரணங்கள். வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 6ஆவது சங்கீதத்தில் 6-7 வசனங்களை வாசிப்போம். 6ஆவது சங்கீதத்தில் 6-7 வசனங்களை வாசிப்போம். நம்மளுடைய இரவு தூக்கம் கெடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன்,
முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கஷ்டம், கவலை, துயரம் இது எல்லாம் இருக்கும் பொழுது தூக்கம் வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பகலையும் இரவையும் எதற்கு படைத்தார்? பகலிலே நாம் வேலை செய்ய வேண்டும், இரவிலே நாம் ஓய்வெடுக்க வேண்டும். கர்த்தர் 6 நாளையும் 7வது நாளையும் எதற்கு படைத்தார்? 6 நாட்களிலே நாம் வேலை செய்ய வேண்டும், 7வது நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ நம்ம மாற்றுகிறோமோ அப்பொழுது நமக்கு பிரச்சனை தான். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீரத்தின் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்னும் பிலிப்பியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பவுலர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோரே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தணும்னு சொன்னால் எதற்கு தூக்கமில்லாத இரவுகள் நமக்கு வரப்போகுது? எதற்கு சில காரியங்களை யோசித்து யோசித்து நமக்கு அது கனவுகளாக மாறப்போகிறது? சுலமித்தியார் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னால், சாலமோன் அவரை விட்டு பிரிந்திருக்கிறார். சாலமோன் தன்னிடத்தில் இல்லையே, சாலமோன் தன்னை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார், இப்படியே போனால் சாலமோன் நம்மை விட்டு முற்றிலுமாக போய்விடுவார் என்ற ஒரு பயத்தின் வெளிப்பாடு, என்ற ஒரு தோற்றம் அவருக்கு காணப்பட்டதினாலே மீண்டும் மீண்டுமாக அதை நினைத்து அவர் இரவிலே படுத்திருந்ததினாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கனவு வருகிறது. என்னன்னு சொன்னால், தூங்கிட்டு இருக்கும்போது தேடி பார்க்குறாங்க, ஆளை காணும். உண்மையாகவே அவர் இல்லை, கனவிலே அது வருகிறது. அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது பாதியிலேயே அவர் எழுந்து போன மாதிரி. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூலமித்திக்கும் சாலமோனுக்கும் இடையிலே ஒரு பிரிவு ஏற்பட்டதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பிரிவு என்ன காரணத்தினால் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் சூலமித்தி தேடி செல்லுகிறதையும் தேடி அவரை கண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு அழைத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது அல்லது ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கு சூலமித்தி சாலமோனை காணலை, அவர் பொறுமையாக வரட்டும்னு சொல்லி விடலை, அவர் தேடி சென்றார் என்று அந்த கனவுல நம்ம பார்க்கிறோம். அது கனவாக இருந்தாலும் கூட அவள் தேடி செல்லுகிறாள். திருமண பந்தத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இது செஞ்சால் சரியாக இருக்கும், அது செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொல்லி ஒருவருடைய கருத்தை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளாத போது ஒருவர் விட்டு கொடுத்து போவது மிக அவசியமான ஒன்று. அப்படி இல்லாமல் போணுச்சுன்னு சொன்னால் பிரிவு இன்னும் அதிகமாக தான் ஆகும். பிரிவு இன்னும் அதிகமாக ஆணுச்சுன்னு சொன்னால் தூக்கமில்லாத இரவுகள் இன்னும் அதிகமாகும். துக்கமாக துயரமாக இருந்த காரியம் பயமாக மாறும். பயத்தினாலும் தூக்கம் இல்லாமல் போகும். உதாரணமாக ஒரு காரியத்தை வாசிப்போம். தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற, தரியு ராஜா தாவீதை சிங்கக்கபியிலே போட்டாச்சு. இவர் தான் ஆணை கொடுக்கிறார். போட்டதுக்கப்புறம் இவருக்கு தூக்கமே இல்லை. 18வது வசனத்தை வாசிக்கிற, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஏன் நித்திரை வரலன்னு சொன்னால், குற்றமே இல்லாத ஒருத்தனை சிங்கக்கபியில் போட்டு வந்துட்டோமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் துயரம். நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளலை அல்லது அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற அந்த துயரம் தூக்கமில்லாத இரவுகளுக்கு காரணமாக இருக்கும். பின்னாட்களிலே ஈகோவாக மாறும். நான் சொன்னதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அந்த ஈகோலேருந்து திரும்ப நம்ம கீழே இறங்கி வர முடியாத அளவிற்கு நம்ம போயிடுவோம். அப்போ நமக்கு பயத்தினாலே தூக்கமில்லாத இரவுகள் வரும். நம்ம செஞ்சது தப்புன்னு தெரியும், ஆனாலும் நம்ம இறங்கி போய் பேசக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட இரவுகளும் தூக்கமில்லாத இரவுகளாகத்தான் கடந்து செல்லும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூலமித்தி சாலமோனை தேடி சென்றார். அவரை மீண்டும் அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்தார் என்று அந்த கனவானது நிறைவு பெறுகிறது. உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இடையிலே உங்கள் இருவருக்கும் இடையிலே முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது ஒருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, என்ன செய்வது? விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு யோசிங்க.
எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம பாவம்னு சொல்லுவோம், உண்மைதான், பாவம் தான். ஆனால் அந்த பாவம் கிரியை செய்வதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்திக்கு அடிப்படையாக நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், சோர்ஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டி, கஷ்டம் உருவாவதற்கான ஆரம்பம், அல்லது துயரம் அல்லது பிரிவினைகள் உருவாவதற்கான ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் சொன்ன முதல் காரியம் பாவம். பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பாவம் இல்லைன்னு சொன்னால் அங்கே முரண்பாடு வராது. பாவம் இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பிரிவினை வராது. ஆனால் இந்த பாவம் கிரியை செய்வதற்கான இடம் வேணும் இல்லையா? அந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் முரண்பாடு வருதுன்னா, உங்கள் இருதயம்தான் காரணம். ஏன் உங்களால் விட்டு கொடுத்து போக முடியலன்னு சொன்னால், உங்களுடைய இருதயம்தான் காரணம். நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து வச்சுட்டு, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினச்சிட்டு, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி பண்ண வேண்டாம் வேற பண்ணலான்னு சொல்லி ஆலோசனை வந்தால் அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை ஒருவர் மாத்திரமே அறிவார், தேவன் மாத்திரமே அறிவார். 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவர் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அவங்க விட்டு கொடுத்து போக முடியும்? வேதம் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக வேதத்தில் இருந்த ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த டிஸ்அக்ரிமெண்ட் அல்லது டிஃபிகல்ட்டி, பிரிவினைகள், இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தாவீதையும் அவருடைய மனைவியையும், எந்த மனைவின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், சவுல் ராஜாவினுடைய மகள் மீகால். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் அவர்களை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். 16லிருந்து 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தாவீது ராஜா தேவனுடைய ஊழியக்காரர், தேவனால் ராஜாவாக்கப்பட்ட ஒருவர். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 16வது வசனம் சொல்கிறது, 6வது அதிகாரம் 16வது வசனம், 2 சாமுவேல் புஸ்தகம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். நம்ம வாசித்த வசனத்தையும் இப்போ படித்த வசனத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். எது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொன்னதுன்னா, இருதயம்தான். இங்கு கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது, தாவீது கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டின்னா என்ன? அவருடைய மகிமை இருக்கக்கூடிய செகேனா குளோரி என்று சொல்லுவாங்க, அந்த கிருபாசனம், அந்த பெட்டி, ஆண்டவருடைய பெட்டி நம்மை நோக்கி வருகிறதே, நம்முடைய இடத்திற்கு வருகிறதே, அதுதான் உடன்படிக்கை உறுதி பண்ணக்கூடிய பெட்டி, அதுதான் தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பதை நினைத்து தாவீது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் நடனம் ஆடுகிறார். ஆனால் அவருடைய மனைவியாகிய மீகால் அவரிடத்திலிருந்து முரண்படுகிறதை பார்க்கிறோம். அவள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அடுத்து அப்படியே வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டே வரும்போது 20வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். வஞ்ச புகழ்ச்சி அணி. ரசுலாம் ஆடுனீங்க, எவ்வளோ மகிமையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவள் வஞ்ச புகழ்ச்சியாக பேசுகிறாள்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்கு இடையிலே முரண்பாடுகள் எப்படியெல்லாமோ வரும். இங்கு ஆவிக்குரிய ரீதியில் வந்துச்சு. ஆவிக்குரிய ரீதியில் வரும் பொழுது அந்த முரண் தேவனுக்கு சாதகமாக தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இங்கே தாவீது அதை தான் செஞ்சார். 21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். நீ ராஜாவுடைய குமாரத்தியாக பிறந்திருக்கலாம், பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை பேருக்கு என்னை ராஜாவாக்குனது யாருன்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய என்னுடைய தேவன், அவருக்கு முன்பாக நான் ஆடிப்பாடினேன்னு சொல்லி சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முரண்பாடு ஆவிக்குரிய ரீதியாக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக அதில் விட்டு கொடுத்து போகவே கூடாது. ஆண்டவருடைய காரியங்களிலே முரண்பாடுகள் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் பக்கம்தான் நிற்க வேண்டும். ஆனால் பிரச்சனை எங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய ரீதியில் முரண்பாடு வரதே கிடையாது. நீங்கள் பைபிள் படிக்க வாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ண வாங்கன்னு கூப்பிடும்போது முரண்பாடு வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் உலக காரியங்களில் தான் அதிகமான முரண்பாடுகள் வருகிறத நம்ம பார்க்குறோம். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இவ்வளோ வீடு கட்டிடலாம், அவ்வளோ வீடு கட்டிடலாம், அத்தனை காரை வாங்கலாம், இத்தனை காரை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அங்கே பிள்ளையை படிக்க வைக்கலாம், இங்கே பிள்ளையை படிக்க வைக்கலாம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், இங்கே வேலைக்கு போகலாமா, இந்த சம்பளம் போதுமா, இந்த மாதிரியான உலக காரியங்களிலே நமக்கு முரண்பாடு அதிகமாக வருகிறது. இந்த முரண்பாடுகள் வரும்பொழுது என்ன செய்வது? ஒருவர் விட்டு கொடுத்து போகணுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒருவர் விட்டு கொடுத்து போக முடியல. 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் நிற்கிறாங்க. ஒரு நீதிமன்றத்தை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்கிறோம். உதாரணமாக முன்பு மின்துறை மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு அமைச்சராக இருந்த அவர்களுடைய வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. அவருடைய வழக்கை விசாரணை செய்த 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்ச், அந்த அமர்வு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஆண் நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்தார், பெண் நீதிபதி வேறொரு தீர்ப்பை கொடுத்தார். இப்போ 2 பேர் கொடுத்த தீர்ப்பு இருந்ததுனால எதையுமே செயல்படுத்த முடியல. 2 பேரும் நாங்கள் கொடுத்த தீர்ப்பில் உறுதியாக இருக்கிறோம், நான் என்னுடைய தீர்ப்பை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று ஆண் நீதிபதியும் சொல்லுகிறார், அதே காரியத்தை பெண் நீதிபதியும் சொல்லுகிறார். நம்முடைய வீட்டில் நடக்கிறது மாதிரி தான். நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அல்லது நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன், நான் சொன்னது தான் சரி, அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது போல் அந்த தீர்ப்புலையும் அந்த கேஸ்லேயும் அதான் நடந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால் 3வது நீதிபதியின் இடத்துல அந்த கேஸ் போச்சு. இந்த 2 நீதிபதிகளிலே இருவரும் வெவ்வேறு தீர்ப்புகளை கொடுத்த பிறகு அது 3வது நீதிபதியின் இடத்துக்கு போகுது. அந்த 3வது நீதிபதி கொடுக்குற தீர்ப்பு தான் அந்த கேஸுக்கு செல்லும். எப்படி நம்ம வீட்டில் கணவன் மனைவி தான், யார் 3வது நீதிபதி அப்படின்னு யோசிச்சா வேதம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவனை யாதாமொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். நல்ல கவனிங்க, ஒருவனை யாதாமொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இருவரும் சேர்ந்து நிற்கணும். அதான் ஆலோசனை, ஆவிக்குரிய ஆழமான ஆலோசனை. ஆனால் இந்த வசனம் அதோட முடியல, தொடர்ச்சியாக என்ன சொல்லுதுன்னா, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. கணவன் மனைவி 2 நூல் தானே, எப்படி 3வது நூல் வந்துச்சுன்னு சொன்னால், கணவன் மனைவி என்கிற இருவரையும் இணைக்கிற தேவன் என்கிற இணைப்பு. நம்ம கடந்த செய்தியில் பார்த்துருப்போம், ஃபார்முலா ஃபார் மேரேஜ். எப்படி 2 மனமும் ஒன்றாக இணைகிறதுன்னு சொன்னால் அதை தேவனே இணைக்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ யார் அந்த 3வது நூல் அப்படின்னு சொன்னால், அது 3வது நூல் என்று சொல்வதை காட்டிலும் முதன்மையான நூல். அவரே குடும்பத்திற்கு தலை, அவரே நம்ம எல்லாருக்கும் தலை. யாருன்னு சொன்னால் கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். அவர் தான் அந்த 3வது நீதிபதி. 2 நீதிபதிகளும் கொடுத்த தீர்ப்பு நான் கொடுத்தாதான் சரின்னு நிற்கும்போது 3வது நீதிபதி இடத்துல சென்றது போல, கணவனும் மனைவி நீங்கள் வெவ்வேறு முடிவுகளை எடுத்து நீங்கள் வெவ்வேறாக இருக்கும் பொழுது விட்டு கொடுத்தே போக முடியலையா, ஆண்டவர் இடத்துல போங்க. 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உடனே அமலாக்கத்துறை தரப்பும் சரி 3வது நீதிபதி இடத்துல போனாங்க. அதே போல்
கணவனும் மனைவியும் நீங்கள் வெவ்வேறு முடிவுகளோடு இருக்கும் பொழுது நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதான் சரி நிற்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செல்லுங்கள். வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன பிரிவினைகள் இருந்தாலும் சரி, என்ன குழப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன வேற்றுமையான கருத்துக்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நம்ம ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நாம் இருவரும் எடுத்த முடிவுகள் தவறாக போக வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய முடிவு ஒருபோதும் தவறாக போகாது என்பதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய குறைவுகளை எல்லாம், வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாலே நிறைவாக்குவார். 2 பேரும் ஒரு முடிவை ஒரு மனத்தோடு எடுக்க முடியலையா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். எப்படி நாங்கள் ஜெபம் பண்ண எங்கள்கிட்ட ஒன்றும் பேசலை அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபியுங்கள். நான் சொல்கிற முடிவை தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை போல, ஆண்டவரே இது என்னுடைய சித்தமாக இருக்குது, என்னுடைய ஜெபமாக இருக்குது, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி செய்யுன்றதை நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன், என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாள், இருவருக்கும் இடையில பிரிவு இருக்குது. சூலமித்தியை போல விட்டு கொடுத்து சாலமோனை தேடுவதற்கு அவங்க விட்டு கொடுத்து போனது போல என்னால் விட்டு கொடுத்து போக முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டுமா, அல்லது உங்களுடைய மனைவி மாற வேண்டுமா, அல்லது உங்களுடைய கணவர் மாற வேண்டுமா, அல்லது நீங்கள் இருவருமே எடுத்த முடிவு வேண்டாம், இதை காட்டிலும் மேலான ஒரு முடிவு இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாராம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல மேலான ஒரு முடிவை அவர் உங்களுக்கு தரலாம். அதனால் கஷ்டங்களும் பிரிவினைகளும் மாறுபட்ட முரண்பாடுகளோ கருத்துக்களோ வரும் பொழுது நீங்கள் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யுங்கள். அது முதலாவது காரியம். முடியலையா, அது ஆவிக்குரிய ரீதியில் வருதுன்னா விட்டே கொடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியிலே அந்த முரண்பாடுகள் வருதுன்னா அது தேவன் பக்கம் தான் இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் அல்லாத முரண்பாடுகள் வரும் பொழுது இருவரும் இருவேறு திசைகளில் இருந்தால் செபிப்பதிலே ஒருமனப்பட்டவர்களாக நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி செய்வோம்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா மேலான ஒரு தீர்ப்பை, மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்திலே எத்தனை முரண்பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய மாம்ச பலவீனத்தினாலே பிரச்சனைகள் போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் வரும். அது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை தூக்கி எடுப்பார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். அதனால் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லுவோம். தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி தர வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தாமே உங்களையும் என்னையும் அவருடைய மகிமையினாலே ஆசீர்வாதமான நிறைவாக்கி தருவாராக. ஆமென்.